ஹலோ. மேக்புக் அண்ட் ஐபேட் யூசர்ஸ்க்கு ஒரு செம்மையான ஃபீச்சர். அதாவது என்னென்னா, நீங்கள் உங்கள் மேக்புக்கையும் உங்கள் ஐபேடையும் ஒரே டைமில் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதாவது என்ன ஃபீச்சர் அப்படின்னா, நீங்கள் மேக்புக்கை வந்து கீபோர்ட் அண்ட் ட்ராக் பேட் அண்ட் மவுஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஆனால் ஐபேடை வந்து நீங்கள் வந்து பென்சில் ஆர் டச் டிஸ்பிளேயில் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் கீபோர்ட் அண்ட் மவுஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மாதிரி. ஓகே. ஆனால் உங்கள் மேக்புக் கீபோர்டையும் நீங்கள் மேக்புக் ட்ராக் பேட் ஒரு மவுஸை வச்சு உங்கள் ஐபேடையும் கண்ட்ரோல் பண்ணலாம் வித் அ வெரி அதாவது உங்கள் ஐபேட் என்விரான்மெண்ட் ஐபேடாகவே இருக்கும், மேக்புக் என்விரான்மெண்ட் மேக்புக்காகவே இருக்கும். அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுறது வந்து மேக்புக் M4. ஓகே. அதில் வந்து மேக் OS டஹுயி 26 வெர்ஷன் இருக்குது. அதில் வந்து எப்படின்னா, இந்த வெர்ஷன் இந்த மேக்புக்கில் எப்படி இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து எல்லா மேக்புக்கும் பொருந்தும். அதாவது அப்டேட்டட் ஆன என்னோடய மேக்புக்கில் இருக்கிற ஓஎஸை பற்றி சொல்கிறேன் நான். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே செட்டிங்ஸ் உள்ளார போய்க்குங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸ்க்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ் வரும். அப்புறம் டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்கா. டிஸ்பிளே செட்டிங்ஸை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா, ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அட்வான்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோடய மேக் புக்கில் எனேபிள் ஆகிருக்கு. அதாவது லிங்க் டு மேக் ஆர் ஐபேட் அப்படின்னு இருக்கா. அலோவ் யுவர் பாயிண்டர் அண்ட் கீபோர்ட் டு மூவ் பிட்வீன் எனி மேக் நியர்பை மேக் ஆர் ஐபேட். ஓகே. அதாவது என்னென்னா, உங்கள் பாயிண்டர் மவுஸ் பாயிண்டரை வந்து உங்கள் ஐபேட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய மவுஸ் பாயிண்டர், இதுவும் என்னோடய மவுஸ் பாயிண்டர். இங்கே பாருங்கள், என் ஐபேட் வந்து சைடில் வச்சுருக்கிறேன்னா இங்கே பாருங்கள், ஐபேடில் வந்து என்னோடய மவுஸ் பேட் வந்து யூஸ் ஆகுது, ட்ராக் பேட். இப்போ நான் வந்து போய் கூகுள் க்ரோமை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஐபேடில் டைப் பண்ணலங்க, நான் வந்து என்னோடய மேக் புக்கில் டைப் பண்ணுறேன். என் மேக் புக்கில் டைப் பண்ணுறேன். நான் டைப் பண்ணுறதெல்லாம் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மறுபடியும் நான் இங்கே வந்துட்டு மறுபடியும் என்னோடய மேக் புக்கில் இருந்து டேரெக்டாக டைப் பண்ணுறேன். மேக் புக்கில் டைப் ஆகுது, ஐபேட்லேயும் டைப் ஆகுது. பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இங்கே போய்ட்டு மவுஸ் பாயிண்டர் வச்சு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் டைப் பண்ணுறேன், டைப் ஆகுது. இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணுன்னா ஒரு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் ரெண்டுமே ஒரே ஐக்ளவுட் அக்கௌண்ட்டில் சைன்இன் ஆகிருக்கணும். உங்கள் மேக்புக்கும் உங்கள் ஐபேடும் ஒரே ஐக்ளவுட் அக்கௌண்ட்டில் சைன்இன் ஆகிருக்கணும். சைன்இன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மேக்புக்கில் எப்படி இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணணும்னு பார்த்தோம். அதே உங்கள் ஐபேட்லேயும் இந்த ஃபீச்சர் எப்படி எனேபிள் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, செட்டிங்ஸ்குள்ளார போகிறீங்க. செட்டிங்ஸ்குள்ளார போயிட்டு ஜென்ரல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே ஏர் ப்ளே அண்ட் கண்டினியூட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா. அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கர்சர் அண்ட் மவுஸ் பேட் இதை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணியாச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் மவுஸ் பேட், அதாவது ட்ராக் பேடையும் மவுஸ் ஆர் கீபோர்டையும் நீங்கள் வந்து ஐபேட்லேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சைமல்டேனியஸாக. அதே வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நீங்கள் எப்படி அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இப்போ போகிறீங்க டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளார போயிட்டு இதை வந்து இங்கே உங்கள் டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளார போனதுக்கப்புறம் இதை டன் கொடுத்துருக்கணும். நான் கொடுக்காம விட்டுட்டேன். இந்த டன் கொடுத்துட்டு உங்கள் டிஸ்பிளேவை வந்து நீங்கள் அரேஞ்சும் பண்ணிக்கலாம். அதாவது உங்களது வந்து எது வந்து மெயின் டிஸ்பிளே ஆகவும் எது வந்து இந்த டிஸ்பிளே ஆகவும் நீங்கள் வந்து, நான் ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டர் யூஸ் பண்ணுறேன், அதனால் எங்கிட்ட 3 டிஸ்பிளேஸ் காமிக்குது. ஆனால் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணி, இங்கே வந்து அரேஞ்சுங்கிற ஆப்ஷன் இருக்கா. இந்த அரேஞ்சுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டிஸ்பிளே வந்து நீங்கள் எப்படி, இது வந்து என்னோடய ஐபேடு, இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஹவர் பண்ணுறப்போ என்னோடய காமிக்குதா, இது வந்து ஐபேடோட டிஸ்பிளே. இதை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு இப்படி இது மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரெட் கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் ட்ராக் பண்ணி எந்த கார்னர் உங்களுக்கு எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அதில் வச்சுக்கலாம். இதுதாங்க இந்த ஃபீச்சர். இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.